வணக்கம் வந்தனம். ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பொண்ணு ஒரு பியூட்டிஃபுல்லான ஷோவில் இருக்கானா அது என்ன ஷோ? எஸ், நம்மளோடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஸ்பான்சர்ட் பை டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ். ஸோ தொடர்ந்து நம்ம எபிசோட்ஸில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் கூட பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த ரெசிபியை சமைக்கிறத பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய சொந்த ஊர், அந்த நேட்டிவ் பிளேஸ் அதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரப்போகுது. ஸோ அந்த வகையில் பிரிட்டோ மேம் நம்ம எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான ரெசிபி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க நேயர்களே போய் பார்க்கலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கான ரீசன் நம்ம டிஷ்ஷா? ஆமாம், வெஜ் அடை இல்லையா, அது வந்து பழங்காலத்து இது இல்லையா. ஆமாம் ஆமாம், அதனால இந்த மாதிரி ஒரு வியர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அடை அப்படின்னாவே எனக்கும் சரி நிறைய பேர்த்துக்கு ஞாபகம் வர விஷயம் என்னென்னா, ஸோ இந்த சென்னையில் இருக்கவங்களுக்கு, சொந்த ஊரை விட்டு இருக்கவங்களுக்குலாம் அவங்களோட இந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் நிறைய ஞாபகம் வரும். இந்த மண்ணடுப்புலாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதில் வந்து பாட்டி அத்தை அந்த மாதிரி அவங்க யாராவது அடை வந்து தட்டி அப்படி இப்படி போடுவாங்க பார்த்தீங்களா, அது அல்லவா சுகம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அடை அப்படின்னா என்ன ஒரு விஷயம் ஞாபகம் வரும்? அடை கிராமம் தான் ஞாபகம் வரும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து நாகர்கோவில், ஸோ அங்கே அடையில் என்ன மாதிரியான? நான் நாகர்கோவில்னா அப்பப்போ தான் நாங்கள் போவோம். நான் வந்து கிராமமும் இல்லாமல் இதுவும் சிட்டியும் இல்லாமல் ஒரு இடத்துல பரமக்குடி. பரமக்குடி. ஓகே. ஸோ அங்கே என்ன அடை ஃபேமஸ்? அடை ஃபேமஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, பரோட்டா தான் ஃபேமஸ் அங்கே. பரோட்டா. ஓகே. ஒரே நாள் நீங்கள் வந்து நம்ம நேயர்களுக்காக பரோட்டா செஞ்சு காமிங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே மேம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிடுறீங்க? வெஜ் அடை. ஓகே. ஸோ வெஜ் அடை பார்த்துடலாமா? ஸோ வெஜ் அடை அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம போட்டு, ஆமாம், ஹெல்த்தியாக நிறைய வெஜ் இல்லை, கொஞ்சம் கிரேட் பண்ண. ஸோ இந்த அழகான கண்ணாடி பவுலில் தான் நம்ம வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு தட்ட போகிறோம். முட்டைக்கோஸ். ஓ, ஆனால் அடையில் முட்டைக்கோஸ்லாம் ஆட் பண்ணுவாங்களா? பாருடா, இது உங்கள் வீட்டு அடையா? ஆமாம். அப்போ நீங்கள் என்ன பேர் வச்சிருக்கணும்? பிரிட்டோ மேமின் வீட்டு அடை அப்படிதான் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பேர் வச்சு கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா முட்டைக்கோஸ். ஓகே. நெக்ஸ்ட் எல்லாமே துருவுனது தான். அப்புறம் வெங்காயம். வெங்காயம் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகே. கேரட், பச்சை மிளகாய். ஸோ எத்தனை பச்சை மிளகாய்? 2 பச்சை மிளகாய். உங்கள் ரெகுலர் டைலாக் அதை மிஸ் பண்ணிட்டீங்களே. சீரகத்தூளா? குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சீரகத்தூள். அப்புறம் மஞ்சத்தூள். கடலை மாவு. கொஞ்சம் தளன்னு இது பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ மேம், நீங்கள் வந்து இப்போ கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கீங்க. பொதுவாக எங்கள் வீட்டில் வந்து இந்த ராகி அடை அது வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த மாவுலையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாமா? நீங்கள் வந்து கேழ்வரகு மாவும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கேழ்வரகுல வந்து நம்ம வந்து எந்த வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம் இல்லையா. ஒன்று தேங்காய் போட்டு செய்வாங்க, இல்லாட்டினா பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு செய்வாங்க, முருங்கைக்கீரை போட்டு. இப்போ இது மாதிரி நீங்கள் செய்யும்போது வந்து குழந்தைங்களுக்கு தெரியாது, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அடைன்னு சொல்லும்போது அதுங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும், எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட் தேவைப்படும் இல்லையா. இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுவைக்கேற்பா. ஸோ இது என்ன நீங்கள் கண்டுபிடிச்ச டிஷ்ஷா இல்லை உங்கள் பாட்டி சொன்ன டிஷ்ஷா? இல்லை இதெல்லாம் யூடியூப்ல பார்த்துருக்கேன் நான். ஆஹா, இப்படி அப்பட்டமாக உண்மையே சொல்கிறாங்க, வந்து கடவுளுக்கு சமோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன விஷயம் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி ஆட் பண்ணியிருக்கீங்க? மாவு வந்து கேழ்வரகு மாவு இதெல்லாம் போட்டு தான் அவங்க செஞ்சுருந்தாங்க. ஓகே. நான் வந்து அந்த மாவெல்லாம் இல்லாமல் நார்மலாக அரிசி மாவும் கடலை மாவும் போட்டு தான் செஞ்சேன். ஓகே. ஸோ வீட்டில் மீதி இருக்க காய்கறி, இந்த கடலை மாவு அரிசி மாவுலாம் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு அடை போடுறோம். இப்போ காலையில் நம்ம ஒரு கேரட் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்துருப்போம், குருமா செய்கிறதுக்கு இதுக்கெலாம் சேர்த்துப்போம். இப்போ மீதி ஏதாவது 1 2 அப்படி மீதி இருக்கும் இல்லையா, அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஈவினிங் டைம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துக்கலாம். ஓகே. சூப்பர் மேம். கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்களா?
ஸோ அரிசி மாவு எவ்வளோ ஆட் பண்ணுறோம்? ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். ஓகே. நம்ம நார்மல் ஸ்பூன் எடுத்தால் 1 போதும். 1 போதும். பெசரிக்கலாம். ஓகே. ஸோ வாட்டர் வந்து நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தட்டுற அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அடை அப்படின்னாவே மேக்ஸிமம் வந்து ராவாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு சைட் டிஷ்னா எது நல்லாயிருக்கும்? சைட் டிஷ்ஷு ஒரு துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அடைக்க துவையல் காம்போ நான் கேள்விப்பட்டது. துவையல் வச்சு சாப்பிட்லாம். புதினா அந்த மாதிரி துவையல் வச்சு சாப்பிட்லாம். ஓகே. இன்னும் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாமா? அந்த அளவை நீங்கள் அப்படியே போட்டுடலாம். ஃபுல்லாக. ஓகே. ஸோ ஓகே நேயர்களே, நம்மளுடைய வெஜ் அடை வந்து வேற மாதிரி அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி வெஸ்டர்னைஸ்டு டிஷ்ஷுன்னு சொல்ல முடியாது. ரெண்டும் கலந்து மேமே வந்து புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு டிஷ் தான் இந்த டிஷ். இப்போ இந்த இதை வந்து நீங்கள் வந்து கட்லட்டாவும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா இருக்கு. கட்லட்டாவும் சோள மாவு இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கட்லட்டாவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ ரெகுலராக நம்ம கட்லெட்னா வந்து உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சோளம் அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம் இல்லையா? இது வந்து நீங்கள் இப்போ செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 டிஷ்ஷு சேர்ந்த மாதிரி செய்யணும்னா, ஒன்று அடை மாதிரி தட்டிக்கணும், இன்னொன்று ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். 2 in 1. நல்லா இருக்கு. இப்போ நம்ம கல்லில் தட்டிக்கலாம். ஸோ இது எப்படி நீங்கள் கையிலே தட்டி போட்டுருவீங்களா? இந்த கல்லில் வச்சு தட்டிக்கலாம். ஓகே. இது நிறைய பேர் வந்து இந்த வாழை இலையிலலாம் கூட பண்ணி போடுவாங்க இல்லைங்களா? ஆயில் ஆட் பண்ணணும். ஆமாம். நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்களா? ஸோ நம்ம இதுக்கு பெருசாக வாட்டர் எதுவும் ஆட் பண்ணலாம், ஆனாலும் நல்லா பைண்ட் ஆகிடும் இல்லைங்களா? கடலை மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா? ஆமாம். சரி, ஓகே. நம்மளுடைய வெஜ் அடை வந்து ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட சில கொஷின்ஸ் இருக்குது. ஸோ எங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் வந்து பேக்கிங், ஹோம் பேக்கிங்லாம் கூட பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி சின்ன வயசுல இருந்துச்சா? இல்லை, என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட்காக செய்ய ஆரம்பிச்சு இப்போ நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராகவே மாறிட்டீங்க. அவங்க படிக்க போகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கு இருந்ததுனால எல்லா ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டாங்க. சரி, அவங்களுக்கு ஒர்க் இருந்ததுனால என்னை அனுப்பி வச்சுட்டாங்க. இது வந்து ஆக்சிடென்டெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, ஓகே மேம். பட் ஆனால் நீங்கள் என்னதான் பேக்கிங் வந்து கேஷுவலாக கற்றுக்கிட்டாலும் நீங்கள் பிஸ்னஸாகவும் அதை ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்ணுன்னு இல்லை, ஒரு ஆண் யாராக இருந்தாலும் சரி, பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு வந்து சுய தொழில் வந்து கற்றுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பெண்களுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது அவங்கள பொறுத்து தான். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி பண்ணாங்கன்னா நம்மளோட எக்ஸ்ட்ரா ஒர்க் நம்ம பண்ணிக்கலாம். இப்போது ஈவன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டிலே வந்து தையல் மிஷின் போட்டு குட்டி குட்டியாக என்ன செய்வாங்கன்னா ஓரம் தைச்சி கொடுக்குறது, அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. இப்போல்லாம் டெய்லரிங்க்கெலாம் வந்து நிறையா டிமாண்ட் இருக்குது. நீங்கள் வேறு ஒரு ப்ளவுஸ் பேசிக்காக ஸ்டிச் பண்ணோன்னா 400 இல்லாமல் யாருமே சார்ஜ் பண்ணுறதில்ல. அது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து டெய்லரிங் இருக்குது. அப்புறம் பூ கட்டுவாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூ கட்டி கொடுப்பாங்க. அது வந்து மாலை, அதை வந்து ஒரு கிளாஸ்க்கு போய் டிசைனாக என்ன தேவையோ, இப்போ வளைகாப்புன்னா அந்த வளையல் வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து அவங்க கற்றுக்கிட்டு வந்து வீட்டிலே வந்து அந்த இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அது மாதிரி நம்மளோட ஒர்க்கை வந்து கொஞ்சம் வெளியே நம்ம தெரியணும், நம்மளே கொஞ்சம் சுயமாக சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் வந்து கற்றுக்கிட்டு, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அது ரெடி ஆயிடுச்சிங்களா? தோசைக்கல் வச்சு ஒரு திருப்பிடலாம்.
ஸோ இது வந்து எனக்கு வேற பயம், எங்கேயாவது பிரிஞ்சிடுமோ, ஏதாவது அந்த அடைக்கு ஆயிடுமோன்னு ரொம்ப நான் பயந்துட்டே இப்போ இதை இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முட்டை ஆம்லேட் போட்ட மாதிரி இருக்கும். ஆமா ஆமா பார்க்க. ஆமாம், இப்போ பசங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, இது முட்டை ஆம்லேட் போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காய்கறிகளுமே வந்து துருவி போட்டிருக்கிறோம், அதனால நல்லாவே வெந்துடும். அது நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணோம்னா ஒரு மாதிரி தெரியும். இது வந்து நம்ம துருவினதுனால நல்லா அதோட பைண்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய இந்த குழந்தைங்களுக்கு மறைச்சி நியூட்ரியண்ட்டான விஷயங்கள் கொடுக்கறதுல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இப்படி என்ன மாதிரி கொடுப்பீங்க டிஷ்ஷஸ்லாம்? மூத்த பொண்ணு வந்து ரொம்ப எல்லா விஷயத்தையும் ஈஸியாக எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. 2வது பொண்ணு வந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஆமாம், இந்த கடைக்குட்டி அப்படின்னா சேட்டையாக இருப்பாங்க. கீரை வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால கீரை வடை வேற மாதிரி எதுலெல்லாம் அந்த கீரையை ஆட் பண்ண முடியுமோ அதுல எல்லாம் சேர்த்துப்போம். அவங்களுக்கு என்னென்னலாம் ரொம்ப பிடிக்குமோ அதில் வந்து கீரையை ஆட் பண்ணி வச்சுக்கிறது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கிறது. ஆனால் கீரை தனியாக சாப்பிட மாட்டாங்க. அது குழந்தைங்களுக்கு என்ன ஹெல்த்துன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால் சின்ன சின்ன விஷயந்தான். இதுலேயும் நம்ம கீரை போட்டுக்கலாம். கீரை போட்டு செஞ்சோம்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் இந்த விஷயத்தெல்லாம் இதுக்குள்ளே நுழைச்சிடலாம். சாப்பாட்டு ஐட்டத்தில் கொஞ்சம் நுழைச்சிக்கலாம். கண்டிப்பாக நம்ம நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் வந்து உங்ககிட்ட லைஃப் டிப்ஸ்லாம் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெஜ் அடை என்ன நிலைமையில் இருக்குது மேடம்? ரெடி ஆயிடுச்சு, ஒன்று ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அது பிளேட்டுக்கு போட்டுக்கலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? இந்தாங்க. ஆனால் உண்மையாலுமே பார்க்குறதுக்கு வந்து ஆம்லேட் அந்த மாதிரி ஸ்டைலில் தான் இருக்குது. நீங்கள் வெஜ் ஆம்லேட் அப்படி கூட பேர் வச்சுருந்துருக்கலாம். இதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்களா? ஸோ இந்த மாதிரி அடைலாம் போடும்போது எனக்காக அந்த அடை வந்து பிரிஞ்சுலாம் வந்திருக்குங்களா? தூள் தூளாக கூட வந்திருக்குது. ஆஹா, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து சாப்பிட்ற வேண்டியதான். என்ன அடை இப்படி காமெடி பண்ணுறீங்க? ஏன்னா நான்லாம் வந்து தோசை வார்க்கும் போதே வந்து எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் கேட்குறேன் இந்த மாதிரி டிப்ஸ்லாம். இப்போ நம்ம தோசை வந்து கொடுக்கும்போது கேட்பாங்க பசங்க, என்னம்மா பிச்சு பிச்சு வந்திருக்குது அப்படின்னு. எப்படின்னாலும் வாயில் போடும்போது என்ன பண்ணுவோம், பிச்சு தானே சாப்பிட போகிறோம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். செய்யும் போதும் கல் சூடான பின்னாடி கொஞ்சம் சிம்லே வச்சு தான் செய்யணும். ஓகே, ஸோ இது வெந்துருச்சுன்றது மேலே அந்த ப்ரௌன் கலர். அடை எப்போவுமே வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக தான் இருக்கும், உடையிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை நம்ம பயப்பட தேவையில்லை. என்ன சொல்கிறதுன்னா, சமையல் தெரியாதவங்க கூட இந்த சமையல் கற்றுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி டிஷ் எல்லாம் செய்கிறது. ஓகே, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா என்னென்ன அடையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க? அதை மேம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மழை பெய்யும் போது எங்கள் அம்மா வந்து ராகி மாவு, ஸோ வந்து இன்ஸ்டன்ட் மாவு, அதுதான் ராகி மாவு வந்து அப்படியே இந்த முருங்கைக்கீரை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு ஆனியன் இதெல்லாம் போட்டு அப்படி அழகா நல்லா இந்த திக்னஸ் இருக்காது, நல்லா திக்காக இருக்கும், மெத்தியாக பெட்ஷீட் சைஸில் தான் எங்கள் வீட்டில் வந்து அடையெல்லாம் செஞ்சால் செய்வாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு தான் நான் இப்படி வந்து கொஞ்சம் புஜிட்டிக்காக நான் வந்து இருக்கேன். ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்.
அப்போ வந்து அந்த டிஷ் எல்லாம் வந்து என்னடா இது நல்லா இல்லையே, நமக்கு வந்து அந்த 2 minutesல செய்யக்கூடிய இந்த நூடுல்ஸ் இந்த மாதிரி விஷயம் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போதான் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம வந்து ஏங்குறோம். அப்போதான் தோணும் எது கிடைக்கலையோ அதை தான் நம்ம ரொம்ப ஏங்குவோம். அது என்னமோ கரெக்ட் தான். ஸோ அப்போதான் எனக்கு தோணும், ஐயோ நம்ம கொஞ்சம் வயசாகுது போலையே அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து உள்ளேயும் நல்லா வெந்துடும் இல்லைங்க? ஆமாம், நீங்கள் வந்து பச்சையாகவும் சாப்பிடலாம். ஏன்னா கேபேஜ் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேற என்ன காய்கறி ஆட் பண்ணலாம்? நல்ல ஒரு ஆப்ஷன் தான். வேற எதுவுமே இதுக்கு இல்லை, காய்கறின்னு இல்லை, சோளம் ஆட் பண்ணலாம். நாட்டுச்சோளம், பேபிகார்ன் அந்த மாதிரி இல்லாமல் நாட்டுச்சோளம் இருக்கும், அது ஆட் பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா நம்ம இது ஹெல்த்தி அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து ஹைப்ரிட் வெரைட்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணாமல் நாட்டு காய்கறிகளை யூஸ் பண்ணணும். இதில் என்ன பண்ணுவாங்க, சிலர் வந்து தேங்காய் கூட திருகி போடுவாங்க. இப்போ தேங்காய் போட்டோம்னா சீக்கிரமாக வந்து ரொம்ப ப்ரௌன் ஆயிடும். ஏன்னா தேங்காய் வந்து சீக்கிரமாக அடிப்பிடிக்கிற மாதிரியான ஒரு இது வந்து கருகிரும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த காய்கறிகள் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டாங்கன்னா டக்குன்னு எடுக்கணும். ஓகே, ரெண்டு பக்கமும் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஓகே நேயர்களே, நம்மளோட இந்த வெஜ் அடை டேஸ்டிங் பார்த்துடலாமா? வெஜ் அடை ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, ஸோ எஸ் நேயர்களே, இன்றைக்கான எபிசோடில் வந்து நல்ல ஒரு அத்தன்டிக்கான ஒரு டிஷ் தான் பார்த்தோம். ஆனால் அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ், டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ எப்பவுமே உங்களோட ரெசிபிஸுமே அப்படி தான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து வெஜ் அடை வந்து நம்ம பார்த்துருந்தோம். எஸ்பெஷலி இது மேமோட எக்ஸ்க்ளூசிவான ஒரு ரெசிபி, நோட் இட் டவுன். ஸோ டேஸ்டிங் பார்த்துடலாமா? ஸோ இது வந்து ஸ்பூனில், ஃபோக்கில் இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. அடை எப்படி சாப்பிடணும்? அழகாக கையில் எடுத்து சாப்பிடணும். மேம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்க்கே அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டீங்க. ஸோ அடை வந்து கேழ்வரகு மாவில் செஞ்ச என்ன, கடலை மாவில் செஞ்ச என்ன, அடை தான் இல்லையா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கான வெஜ் அடை வந்து 100 out of 100 சூப்பராக இருக்குது. அண்ட் நீங்கள் நிறைய காய்கறியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் ஃபீல் ஆகலை. எனக்கு பேசிக்காக அந்த ஆம்லேட் அந்த மாதிரி சாப்பிட்ற ஒரு ஃபீல் தான். பட் எக்ஸாக்டாக அந்த ஃபீல் இல்லை. ஆனால் ஒரு வெஜ் ஆம்லேட் நம்ம பேர் மாற்றணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் பேரில் வச்சு உங்கள் குழந்தைங்களை ஏமாற்றி இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸை சாப்பிட வச்சிடலாம். ஸோ எஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச். நம்ம நேயர்களுக்காக நிறைய புது ரெசிபிலாம் எங்கெங்கேயோ இருந்து தேடிலாம் நீங்கள் வந்து கொண்டு வந்து செஞ்சுட்ருக்கீங்க. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நம்ம நேயர்களுக்காக நீங்கள் செய்யணும். ஓகேயா? ஸோ ஓகே நேயர்களே, இதே மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் செஞ்சு பார்த்து நல்ல பாராட்டெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஷோ நம்ம ஷோ தான். அண்ட் கையோட நாங்கள் பண்ணுற அந்த ரெசிபிஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணியே பார்த்தாகணும். ஸோ அந்த வகையில் தொடர்ந்து இதே மாதிரி நல்ல டிஷ்ஷஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் இஸ் பாபா ஃப்ரம் ஆஷிகா அண்ட் பிரிட்டோ. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. தேங்க்யூ.